வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசு. யாழ்ப்பாணம் சங்காணி வெல்வில் முருகமூர்த்தி சப்பைரத உற்சவம் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சங்காணி வெல்வில் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தான மகோற்சவத்தில் நேற்று சப்பைரத உற்சவம் ஸ்ரீ முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகம ஞானி சிவபிரகஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியாரின் ஆசையுடன் உற்சவம் நடைபெற்றது. இன்று பகல் தேர் திருவிழா நடைபெற்றது. நாளை வைகாசி விசாகத்தில் தேர்த்த உற்சவம் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் காரிநகர் வெள்ளந்தரை அத்திப்புர கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் காரிநகர் வெள்ளந்தலை அத்திப்புர கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் இடம்பெற்றது. கடந்த 8ஆம் திகதி கிரியைகள் ஆரம்பமான நிலையில் நேற்றைய தினம் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்று இன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையுள்ள சுப முகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வைகாசி பூரணி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. வைகாசி பூரணி பௌர்ணமி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதால் பல்வேறு ஆலயங்களில் தீர்த்த உற்சவம் நடைபெறவுள்ளது. பூரணி தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியால் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 10/6/2025 வைகாசி மாதம் 27ஆம் நாள் அன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற பௌர்ணமி பூரணை, இந்த நிறைந்த பூரணை அன்றைய தினம் அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளோடு சாயங்கால வேளையிலே சுமங்கலி பெண்களும் கன்னிப்பெண்களும் திருவிளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த பௌர்ணமி நாள். இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களிலும் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். பொதுவாக இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரமும் வைகாசி மாதத்து பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற காலங்களும் உண்டு. இன்று முதல் நாள் திங்கட்கிழமை வைகாசி விசாகம், செவ்வாய்க்கிழமை வைகாசி பருவம். இந்த வைகாசி பருவத்திலே அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடுகளோடு கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய தீர்த்த உற்சவம் ஒரு சிறப்பான நிகழ்வாக. அந்த தீர்த்த உற்சவத்துக்கு சுவாமி சர்வ அலங்கார பூஷிதையாக அன்றைய தினமும் ஒரு சிறிய தேரிலே ஆரோகணித்து அங்கே தீர்த்தக்கரையிலே சென்று தீர்த்தமாடுகின்ற ஒரு சிறப்போடு கூடவும் அன்றைய தினமும் அந்த தீர்த்தமாடி வருகின்ற பொழுது நகர்வலமாக வந்து அதன் பின்பு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம் நடைபெறுகின்ற சிறப்பு. அவ்வாறு இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களிலும் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். விசாகத்திலும் தேருற்சவம் தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டு தீர்த்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு நாமும் இந்த சிறந்த நாளில் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.